தமிழ்நாடு என்ன தனியா பிரிஞ்சு போயிடுச்சா? தேசிய கீதம் என்ன நாட்டோட பிரிவு கோஷமா? இந்த நாட்டுல கேக்குறேங்க, எத்தனையோ மரபுகளை மீறிக்கொண்டிருக்கிறார். இதே பேரவையினுடைய தலைவர் எத்தனை முறை மரபுகளை மீறிக்கொண்டிருக்கிறார். தேசிய கீதம் பாடும்போது மட்டும் மரபு வந்துருமா? அப்போ திட்டமிட்டு மாநில அரசு தங்களுடைய பிரிவினைவாத கொள்கையை மறைமுகமாக அமல்படுத்திக் கொண்டிருக்கிறது. தேசிய கீதங்கிறது இந்த நாட்டோட மரியாதைங்க. நான் கேட்கிறேன், தேசிய கீதம் இந்த நாட்டினுடைய 50 ஆண்டுகளுக்கு மேலாக தேசிய கீதம் ஒழிக்கப்பட்டதா வரலாறுகள்ல அது ஒரு பாரம்பரியம் சொல்றாங்க. தமிழ்நாடு என்ன தனியா பிரிஞ்சு போயிடுச்சா? தேசிய கீதம் இந்த நாட்டோட பிரிவினை கோஷமா? இந்த நாட்டுல கேக்குறேங்க, ஏன் அந்த மரபுல தேசிய கீதத்துக்கு இடம் இல்லையா? எத்தனையோ மரபுகளை மீறிக்கொண்டிருக்கிறார். இதே பேரவையினுடைய தலைவர் எத்தனை முறை மரபுகளை மீறிக்கொண்டிருக்கிறார். தேசிய கீதம் பாடும்போது மட்டும் மரபு வந்துருமா? அப்போ திட்டமிட்டு மாநில அரசு தங்களுடைய பிரிவினைவாத கொள்கையை மறைமுகமாக அமல்படுத்திக் கொண்டிருக்கிறது. தேசிய கீதங்கிறது இந்த நாட்டோட மரியாதைங்க. நான் கேட்கிறேன், தேசிய கீதம் இந்த நாட்டினுடைய பிரிவினைவாதமா? அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானதா? தேசிய கீதம் பாடுறதுக்கு என்னங்க இவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை? ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற எம்எல்ஏக்கள் எல்லாம் தேசிய கீதம் பாட தெரியாதா? தேசிய கீதத்துக்கு அவமரியாதை செய்ய வேண்டும் என்பதற்காகவே இன்று ஆளும் கட்சியினுடைய ஆதரவோடு பேரவைத் தலைவர் இந்த மாதிரி ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். நான் சொல்லிட்டேன், ஒரு கேட்கறது கவர்னர் பாருங்க, கவர்னர் விரோதமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தமிழக மக்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறோம். இது முதல் முறை தேசிய கீதம் விவகாரம் என்பது தமிழக சட்டப்பேரவையில் இல்ல. கடந்த ஆண்டே ஆளுநர் இதை கேட்டிருந்தாரு. இன்றைக்கு அதை ஒளிபரப்பு செய்வதில் என்ன பிரச்சனைன்னு சபாநாயகர் ஏதாவது சொல்றாரா? எனக்கு தெரியாதுங்க, நீங்க வேணா கேட்டுக்கோங்க. நேரலை துண்டிக்கப்பட்டதும் உள்ள ஆளுநர் பலமுறை கேட்டு தேசிய கீதம் ஒழிக்கப்படாததும் ஒரு திட்டமிட்டு நிச்சயமாக இது மாநில அரசினுடைய ஒத்துழைப்பு இல்லாம இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. மாநில அரசு கையை கட்டி வேடிக்கை பார்க்கறது ஏதோ அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி. பேரவையினுடைய தலைவர் நிறைய நேரங்கள்ல அமைச்சர்களுடைய பதிலுக்கு பதிலாக அவர் தான் பேசிட்டு இருப்பாரு. அதை நாங்களே சொல்லியிருக்கோம். அமைச்சர்கள் பதில் சொல்வதற்கு பதிலாக ஒரு சட்டப்பேரவையிலே பேரவையினுடைய தலைவர் அரசாங்கத்தின் சார்பாக பதில் அளிப்பது என்பது முதல் முறை அல்ல, பல்வேறு முறை இது நடந்திருக்கு. இன்றைக்கு அந்த பேரவையில் நடந்திருப்பதை கூட வெளியிலே ஊடகங்கள் காட்டக்கூடாது என்று சொல்கிறார்கள் என்றால் இவர்களுடைய திராவிட மாடல் அரசாங்கத்தினுடைய கருத்து சுதந்திரம் என்பது இதுதான். முக்கியமாக புதிய தொலைக்காட்சியில் ஆளுநருடைய உரை வெளியே வந்ததிலிருந்து ஒளிபரப்பு செய்யப்படும். ஆனால் இன்று ஒளிபரப்பு செய்யப்படவில்லை. இந்த விவகாரம் என்பது சபாநாயகருக்கு உள்ளே வானளவு அதிகாரம் இருக்குன்னு நீதிமன்றம் பலமுறை சுட்டிக்காட்டிருக்கு. இதே நீதிமன்றத்தை நாடி இந்த மாதிரி ஆளுநர் வந்தாரு, உள்ள சென்றாரு, பாஜக நடவடிக்கை எடுக்க கட்சியில் முடிவெடுப்பாங்க. நான் முடிவெடுக்க முடியாதுங்க. எங்களோட சட்டமன்ற குழு தலைவர் கட்சியோட தலைவரோட பேசிட்டு இது சம்பந்தமா